நான் வந்து இங்கே நிற்கிறதுனா அதுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா நம்ம இருந்த இடம் அந்த மாதிரி, நம்ம வாழ்ந்த இடமும் அந்த மாதிரி. அதை நம்ம தேவன் இங்கே கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது அவருடைய கிருபையால் தான் இங்கே வந்து நின்றுருக்கோம் நம்ம. ஏன்னா இது வந்து இப்போ இதெல்லாம் கட்டணும்னா வந்து மனுஷனால் இது வந்து முடியாது. இது அதுவும் கடவுள் தெரிஞ்ச மனுஷனால முடியாது இது. ஏன்னா இது வந்து அநேக ஏமாற்றி இது பண்ணி உலகத்தாரங்க தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் நம்ம தேவனுக்குள்ளே இருக்கிற மனுஷன் வந்து இது பண்ணினா ரொம்ப கடினம் இது. ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா நம்மளுடைய உண்மையை பார்த்து அவர் சில நம்ம தவறி போகும்போது கூட தேவன் அவர் எல்லாவற்றையும் தாங்கி திருந்துமாறு என்ன பண்ணுவார், நம்மளை அனுசரித்து எல்லா விதத்துலையும் அவருக்கு கை பிடிச்சி தூக்குனாருங்க. கொரோனா டைமில் வந்து பெருசாக மாட்டிக்கிறேன் நான். ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஒரே ஜீவன் தான் இருக்குது, யாருமே இல்லை. தேவன் தான் என்ன பண்ணாரு, அவர் என்ன தாங்கி பிடிச்சாராங்க. அவர் தாங்காதுங்க. கடவுளை விட்டுட்டு நான் வேற விதமாக போயிட்டுதுன்னா நான் எப்பயும் மறைச்சி போயிட்டுருக்கோம். இது கூட விற்கிறதுக்கெல்லாம் எல்லாம் ஐடியா பண்ணிட்டோம் அது. ஆனால் தேவன் வந்து உள்ள அவருக்குள்ளே முழுமையாக வரும்போது நான் சமுத்திரத்தில் இருக்கும்போது அவர் கை பிடிச்சி தூக்கின மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் உணர்த்தும் போது தேவன் நாங்கள் ஒவ்வொரு இதுவும் நம்மளுக்கு பலமாக நின்றாங்க. எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் எல்லாத்துக்கும் அவர் பக்கபலமாக இருந்து இந்த வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் முடித்து நான் இந்த வீட்டு விட்டு நட்ட என் ஜீவனம் பிரிகிற வரைக்கும் என் தேவன் என்னோட கூட இருப்பார். நான் விசுவாசிக்கிறேன். தேவன் அவர் திட்டத்தின்படி நான் நடக்கிறதுக்கு நான் வந்த பொழுது இப்போ அந்த பெரிய கூட்டமே எனக்கு வந்துக்குது. அதுதான் பெரிய இது எனக்கு. இதெல்லாம் ஒரு நாளைக்கு மறைஞ்சு போயிடும். அது நீங்கள் தான் என்னுடைய சொந்தம். இங்கே என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாதுங்க, நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. உங்களை விட்டு இணை பிரியாமல் நம்ம ஜீவன் நம்ம முடிகிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நான் உங்களோட கூட இருக்கணும் தான் தேவனோட பிரார்த்திச்சுன்னு இருக்கிறேன். நான் தேவன் இந்த வாய்ப்பு கொடுத்தாரு, உங்களை எல்லாரையும் அழைச்சிருக்கிறாரு. அது இந்த இடத்துல வந்து எல்லாரும் ஒன்று கூட்டி இந்த சாட்சி சொன்ன பிதாவாகிய தேவனுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கோடான கோடி நன்றி. எல்லா சகோதரர்கள் ஜபத்தால் தான் இதெல்லாம் கட்ட முடிஞ்சது, இதெல்லாம் உருவாக்க முடிஞ்சது, இல்லைன்னா ஆகாது இது. ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன வேலைக்காரன் நான், அவ்வளோதான். நான் தேவன் வந்து என்னோட கூட பக்கபலமாக இருந்து எல்லாம் ஒவ்வொன்றும் என்னை இதெல்லாம் ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம் இருந்தார். ஆனால் தேவன் ஒவ்வொரு பயம் வச்சு எல்லாத்துலேயும் இவ்வளோ தூரம் எடுத்துன்னு நிற்க வச்சிருக்காரு. தேவனுக்கு கோடான கோடி நன்றி.